வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸ் என்னென்னா, ஆளி விதை இருக்கு இல்லையா, அதாவது ஆங்கிலத்தில் ஃப்ளாக் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆளி விதையை வைத்து எப்படி நம்ம சருமத்தை பராமரிக்கலாம், ஃபேஸ் பேக்காக எப்படி இதை பயன்படுத்தலான்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். இந்த ஆளி விதை ஃபேஸ் பேக்கை நான் 2 மெத்தடில் சொல்கிறேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். முதல் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆளி விதையை மிக்சியில் நல்லா அரைத்து பொடி மாதிரி செய்து உங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி கண்டெய்னரோ இல்லை ஸ்டீல் பாக்ஸ்லேயோ ஸ்டோர் செய்து வைத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு இந்த ஆளி விதை பவுடர் பொடி நீங்கள் எடுத்துக்கணும். இந்த 2 டீஸ்பூன் அளவு பொடிக்கு 1 டீஸ்பூன் அளவு தேன் சேர்த்து நல்லா குழைங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு தண்ணி, இதை நல்லா குழைத்து ஃபேஸ் பேக் அளவு கன்சிஸ்டன்சி வருதான்னு பாருங்கள். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரலை அப்படின்னும் போது வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் நல்லா ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. இதை ஒரு 1/4 மணி நேரம், அதாவது 15 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் 20 நிமிஷம் வரைக்கும் ஸ்கின்ல நல்லா பேக் ட்ரை ஆகிற வரைக்கும் காய விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நார்மல் தண்ணி, வெந்நீர்லாம் கிடையாது, நார்மல் தண்ணி கொண்டு உங்கள் முகத்தை கழுத்தெல்லாம் நல்லா ஸ்ப்ளாஷ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. இதை தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு தடவை, அதாவது நான் சொன்ன மாதிரி 2 டீஸ்பூன் ஆளி விதை பொடி, கூடவே 1 டீஸ்பூன் அளவு நல்லா தூய்மையாக இருக்கக்கூடிய தேன், கூடவே 1 டீஸ்பூன் அளவு தண்ணி, இதை சேர்த்து நல்லா குழைத்து ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இதை தொடர்ச்சியாக செய்துகிட்டே வரவங்களுக்கெல்லாம் ஸ்கின் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா முகப்பொலிவை அதிகப்படுத்த முடியும். சருமம் நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். 2வது மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 டீஸ்பூன் அளவு ஆளி விதை நீங்கள் மிக்சியில் அரைத்து பொடியெலாம் செய்ய வேண்டாம். அப்படியே 2 டீஸ்பூன் அளவு ஆளி விதை எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த தண்ணி கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா தண்ணியோட கன்சிஸ்டன்சி அப்படின்றது ஒரு ஜெல் மாதிரி மாற ஆரம்பிக்கும். அதாவது இப்போது கற்றாழை இருக்கு இல்லையா, எல்லோவேராவை நம்ம உள்ளே இருக்கக்கூடிய சதை பகுதியை நீக்கி எடுத்து பார்க்கும்போது எப்படி திக்காக ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கோ, அதே மாதிரி ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு மாற ஆரம்பிக்கும். இந்த தண்ணியை ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆற விட்டுறணும். சூடு ஆறினதும் நல்ல ஜெல்லி மாதிரி மாறிடும். இந்த தண்ணி, அதாவது அந்த ஜெல்லி மாதிரி மாறின அந்த தண்ணி ஆளி விதையோடு சேர்ந்தாப்பில் எடுத்து முகத்தில் கழுத்துலலாம் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கிளாக் வைஸ் சுற்றி மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். மசாஜ் பண்ணினதும் அடுத்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அந்த பேக் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் காய விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நார்மல் தண்ணி தான், வெந்நீரோ இல்லை ஐஸ் வாட்டரோ கிடையாது, நார்மல் தண்ணி கொண்டு முகத்தை கழுத்தெல்லாம் நல்லா கழுவிடலாம். இதையும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை. நான் சொன்ன முதல் மெத்தட் அப்படி இல்லைன்னா 2வது மெத்தட் ஏதாவது ஒன்று, வாரத்துக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக இந்த ஃபேஸ் பேக், ஆளி விதை ஃபேஸ் பேக் பயன்படுத்திட்டே வரீங்க அப்படின்னும் போது முதல்ல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரமே முகப்பரு இருக்குது, கரும்புள்ளி இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே மறைய செய்ய முடியும். ஏன்னு கேட்டால் ஆளி விதையில் இயற்கையாகவே ALA அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஆல்ஃபா லினோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அமைந்திருக்கு. இது என்ன செய்யும்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல்பட்டு நம்ம ஸ்கின்ல முகப்பரு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். முகப்பரு இருக்குது அப்படின்னும் போது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் எதிர்த்து போராடும். ரொம்ப குறிப்பாக முகப்பருவை சீக்கிரமே நாளடைவில் மறைய செய்யக்கூடிய தன்மையும் இந்த ஆளி விதையில் இருக்க ALA அப்படின்ற ஊட்டச்சத்தில் அதிக அளவில் இருக்குது. அதே சமயம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், வைட்டமின் E ஊட்டச்சத்து எல்லாமே அதிகமாக இருக்கிறதால ஆளி விதை ஃபேஸ் பேக் நம்ம சருமத்தில் அப்ளை பண்ணுறோம். கூடவே தினமும் தொடர்ச்சியாக 1 டீஸ்பூன் அளவு ஆளி விதை இன்டேக் எடுத்துகிட்டே வரும் அப்படின்னும் போது ரொம்ப சீக்கிரமே பார்த்திங்கன்னா நம்ம சருமம் நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்படுறதோட மட்டும் கிடையாது, கொலாஜன் உற்பத்தியை சீராக வைக்கும். நம்ம சருமத்தில் கொலாஜன் உற்பத்தி சீராக இருக்கும்போது சீக்கிரமே வரக்கூடிய சரும சுருக்கங்களை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்ய முடியும். முதல் விஷயம். பிளாக் மார்க் இருக்குது, கரும்புள்ளி இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே இயற்கையாகவே மறைய செய்யும், எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல். அதே சமயம் பார்த்திங்கன்னா டார்க் ஸ்பாட் இருக்குது, கண்களுக்கு கீழே சுற்றி உங்களுக்கு கருவளையம் அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதையும் இயற்கையாகவே மறைய செய்யும். ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சருமத்தில் எப்போவுமே ஸ்கின் டோனை ஈவனாக வைக்கும். சன்டேன் இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணி ஸ்கின் டோனை ஈவனாக வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மையும் இதில் அதிகமாக இருக்குது. பொதுவாகவே ஆளி விதை ஃபேஸ் பேக் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது இயற்கையான ஒரு மாய்ஸ்சரைசராக செயல்படும். ஏன்னா நம்ம சருமத்துக்கு தேவையான ஈரப்பதத்தை தக்க வைக்கும். ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கக்கூடிய தன்மையும் இதில் அதிக அளவில் இருக்குது. இதனால் டீஹைட்ரேஷன் ஏற்படாமல் தடுத்து சருமத்துக்கு தேவையான ஈரப்பதத்தை தக்க வைத்து சருமத்தை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடிய தன்மை ஆளி விதையில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆளி விதை தினமும் தொடர்ச்சியாக 1 டீஸ்பூன்
எல்லாருமே சாப்பிட்டுட்டே வரலாம். நம்ம சின்ன வயசுலேருந்து, அதாவது குழந்தைகள்லேருந்து வயசில் பெரியவங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள்னு எல்லாருமே எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஆளி விதை தினமும் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வர்றதால மாரடைப்பு, புற்றுநோயிலேருந்து ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பண்ண முடியும். ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் ஆளி விதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு கீழே வீடியோ லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.